மார்க்கண்டேய சுவாமி பகவத்குணங்கள்லாம் சொல்லிட்டே இருக்காள். தர்மபுத்திர காட்டாள். ஸ்ரோதுமிச்சாமி பகவன்னே த்ரீணாத்ம்யமுத்தமம் கத்யமானம் த்வயா சூக்ஷ்மம் தர்ம்யம் ச தத்வதः. உங்க வாக்கால ஸ்திரீகளுடைய மகிமையை பத்தி சொல்லணும். ஸ்திரீணாம் மகாத்மிய உத்தமம். ஸ்திரீகளுடைய பெருமை அந்யாதிருஷம் ஸ்திரீஷ்ட கேகேஷு அபிசேஷோஸ்தி கருகிச்சது. ஸ்திரீக்கும் ஸ்ரீக்கும் வித்தியாசமே இல்லைன்னு மகாலட்சுமி மாதிரி ஸ்திரீ இருந்தா தான் வீடு வீடு. ஏன்னா அராவத்தம் வந்தா தீர்த்தம் கொடுக்க முடியுமோ? ஸ்திரீகள் இல்லாத வீட்டுல சன்னியாசி போவரா, சம்பந்தி வருவரா, உத்தரவு வர மாட்டாள். ஸ்திரீகள் இல்லைன்னா அது வீடு வீடு அல்ல. அதனாலதான் கிரகிணி கிரகம் உச்சத்தேன்னுட்டாள். கிரகம்னு சொன்னாலே பத்னிக்கு தான் அர்த்தம் நுட்டாள். வேதமும் பத்னி பாரீணே பத்னியைவானுமதன்னிர்வபதி. பத்னி பாரீணேனது வீட்டுக்குள்ள வந்த சாமானுக்கு எஜமானி அவள்தான். ஆத்துக்குள்ள இருக்கிற பதார்த்தத்துக்கு வெளியிலிருந்து வேணா புருஷன் எல்லாம் கொண்டு சேர்க்கலாம். அதுக்கப்புறம் அவளை பொறுத்தது எல்லாம். அப்புறம் அவளுடைய உத்தரவை கேட்டுனா இவன் காரியம் செய்யணும். அப்பதான் குடும்பம் அழகா ஒத்துமையா நடக்கும். வீட்டுக்குள்ள வந்த சாமான பத்தி அப்புறம் இவன் கவலைப்பட வேண்டியதில்லை. அவாஜாக்கிரதையா பார்த்து ரட்சிச்சு அதை பாதுகாத்து வச்சுட்டு இருப்பாள். அப்படி பத்னிதான் கிரகம். கிரகம்னாலே பத்னிக்கு தான் பேரு. அப்படிப்பட்ட உத்தமிகளுடைய மகாத்மியத்தை உங்க வாக்கால சொல்லணும், நான் கேட்கணும். உடனே மார்க்கண்டேய சுவாமி சொல்றாள். மாத்ரேஸ்து கௌரவாதன்யே பித்ருநன்யே மேனே துஷ்கரம் குருதே மாதா நிவர்தயதி யா பிரஜா. மாத்ரேஸ்து கௌரவாதன்யே பித்ருநன்யே மேனே சொல்றாள் மார்க்கண்டேய சுவாமி. தாய ரொம்ப உஷத்தின்னு பெரியவாள்லாம் நினைக்கிறாள். சில பேர்கள் தகப்பன உஷத்தின்னு நினைக்கிறாள். ஆனா மாதா பண்ற காரியம் இருக்கு, அத பிதா பண்ண முடியாதுன்னு. துஷ்கரம் குருதே மாதா விவர்தயதி யா பிரஜா. குழந்தையை ரட்சிக்கிற அம்சம் இருக்கு, அது தாயாருடைய பொறுப்பு தான். தாயார் ரட்சிக்கிறா போல பிதாவால ஒன்னும் பண்ணவே முடியாது. ஆமா, சில பிதா குழந்தை மூக்குல ஏதாவது கொஞ்சம் அழுக்கு இருந்தா அதட்டி அம்மாட்ட போடாம இங்க வராதே போ அம்மாட்டமா. அழுக்கு எடுத்து அலங்காரம் பண்ணி தலைவாரி பின்னி போட்டுட்டு மையிட்டு அனுப்பிச்சா சில அஷடு அழவும் பண்ணிவிடுவான். முத்தம் விட்டு கடிச்சு விடுவான் குழந்தைய. ப்ரமோஷன்ல வந்திருக்கான், ஃபாரஸ்ட்ல இருந்து மேல விழுந்து கடிச்சு விடுவான். பூத கிராம சயேவாயம் பூத்வா பூத்வா பிரலீயத்தை. மிருகம் மனுஷனா வருது, மனுஷன் மிருகமா போறான், மாறி மாறி வருதுங்கிறாள். அப்படி மாதா ரட்சிக்கிற காரியத்தை பிதாவால பண்ணவே முடியாது. என்ன பண்ண முடியும்? ஆமா, குழந்தை அழுதுன்னா என்னத்துக்கு அழுதுன்னு இவனுக்கு தெரியாது, அவளுக்கு தெரியும். பால் பூட்டிருப்பாள், அழுதுன்னு நினைச்சுக்கிண்டு இல்லையா வைத்த வலிக்கும் அழும், அல்லது முதுகுல ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருக்கும் அழும். அம்மாவுக்கு புரியும் அது. அப்படியே உடம்ப தடவி கொடுப்பாள், அழுதுண்டே இருக்கும். முதுக தடவுகள் கொஞ்சம் நிற இடத்த கொஞ்சம் அழுத்தி தடவுகள் சிரிக்கும். குழந்தை குஷு கடிச்சிருக்கும், அந்த இடத்த சொரிஞ்சதே சரியா போதும், கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சதே. அது அம்மாவுக்கு தான் தெரியும். அதனால குறைய நீக்கிறது அம்மாதான். அதனாலதான் லலிதா சாஸ்திரநாமத்துல முதல் அர்ச்சனையே ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. மாதாக்கு தான், அம்பாள மாதான்னு தான் முதல்ல. ஏன்னா இந்த வயிற்று வலி இந்த கவலையெல்லாம் போக்குறவள் இந்த அம்மா, தீராத கவலையை போக்குறவள் அந்த அம்மா ஸ்ரீமாதா மகாராஜி. அதனாலதான் முதல் அர்ச்சனை ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ரீமாதான் காளிதாசாதிகள்லாம் அம்பாள் உபாசிச்சுதான் க்ஷேமத்தை அடைஞ்சிருக்காள். நாட்கள் அம்பாள் உட்கார்ந்துக்கிறாள். அக்னிஹோத்திரத்தையும் இந்த வீதியை அம்பாள் விட்டாள். பிரம்மணே கார்கபத்தியாய விஷ்ணவே தட்சிணாக்னியே சிவாய ஆகவனீயாய சக்தி வேத்யை நமோ நம.
ராகபத்தியம் பிரம்மஸ்வரூபம், தட்சிணாக்னி விஷ்ணு, ஆகவனீயம் பரமேஸ்வரன், வேதி அம்பாள். அதனால காளிதாசம் வேதி விலக்ன மத்தியா, இந்த மத்திய பாகத்தை அம்பாளுக்கு வர்ணிக்கிற போது யஜ்ஞவேதி மாதிரிங்கிறான். யஜ்ஞவேதிக்கும் அம்பாளுக்கும் சம்பந்தம் உண்டு, அதுக்காகவே அதை சொல்றான். அதோட கூட வேதியில பூஜை பண்றது ரொம்ப விசேஷமா. ஆச்சாரியாள்லாம் அக்னிஹோத்திகள் வந்து நானா பிக்ஷ பண்றேன்னு வந்து பூஜையை பண்ணுவாள் யஜ்ஞவேதியில சுவாமியை வச்சு. அதுல பூஜை பண்றது ரொம்ப உசக்தி. அது அம்பாளையே பூஜை பண்றா போலே அர்த்தம். அப்படி அம்பாளுடைய அருள்தான் ரொம்ப முக்கியம், நம்ம குறையெல்லாம் நீக்கும். அதற்காகத்தான் முதல் அர்ச்சனையே ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. பாஸ்கர்ராயர் மகாபுருஷாள் அர்த்தம் பண்ணியிருக்காள். ராஜா தஞ்சாவூர் மகாராஜா காட்டாள் பாஸ்கர் ராயரே. அஸ்வாரூடாதிஷ்டிதாஸ்வகோடிகோடிபிராவிருதாயை நமஹ. குதிரை மேல ஏறிக்கின்ற ஸ்திரீகணங்கள் கோட்டி கோட்டி பேர்கள் அம்பாளை சுற்றின்னு இருக்காள்னு இருக்கு அர்ச்சனையில. ராஜா நமஸ்காரம் பண்ணி காட்டாள். அத்தனை பேர்கள் நிக்கிறதுக்கு இந்த பூமண்டலமே போராதே, கோட்டி கோட்டி பேர்கள் நிக்கிறதுக்கு போராதே இந்த பூமண்டலம் நாள். உடனே பாஸ்கர் ராயர் கையில இருந்த ஜாரி ஜலத்தை எடுத்து முகத்துல வாரி அடிச்சாள். மேல ஆகாசத்துல பாருன்னாள். ஆகாசத்துல பார்த்தா அங்க பார்த்தாலும் குதிரை மேல அம்பாள். ஒரே ஸ்திரீகணம் நேர தரிசனம் பண்ணி வச்சாள். அப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணத்தாலா அவளுக்கு பாஸ்கராயபுரம்னு சர்வநிதியும் மலையற காவேரி தீரத்துல ஒரு கிராமத்தை பாஸ்கர் அவ பேர் வச்சே தானம் பண்ணிவிட்டாள். பெருமானிய கிராமம் பாஸ்கராயர் பாஸ்கராச்சாரியாளுக்கு. சர்வதோமுகாந்தயாஜின்னு அவளுக்கு பெருதம். சர்வதோமுகம் வாஜபேயங்கள்லாம் பண்ணிடுவாள். அப்படிப்பட்ட புண்ணிய புருஷாள். அம்பாள் ஆராதிச்சவாள். இதுக்கு அர்த்தங்கள்லாம் எழுதியிருக்காள் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு. அவன் எப்படி குழந்தை வந்து துக்கம் ஏற்பட்டா உடனே அம்மாவை கூப்பிடுறானோ, அவன் அம்மாங்கிற 50 வயசு சின்ன குழந்தை, 10 மாச குழந்தை, எந்த காலேஜில் படிச்சான், அவன் எந்த அகராதி வாங்கி படிச்சான், ஆனந்த விகடன் அகராதி வாங்கி வாசிச்சானா, அம்மானு அழகா கூப்பிடுறது குழந்தை. பசு மாடு மோகுன்னு அம்மாங்கிறது. வாசல்ல பிச்சைக்காரன் வரவன் சார்னு கூப்பிடல அம்மாங்கிறான். அவன் அம்மான்னு சொல்றான். எல்லாம் மாதாக. ஆகையினாலே மாதா குழந்தைகளை எப்படி ரட்சிக்கிறாளோ அப்படி பிதாவால முடியாதுன்னாள் மார்க்கண்டேய சுவாமி. துஷ்கரம் குருதே மாதா விவர்தயதி யா பிரஜாः தபஸா தேவதேஜ்யாபிஹி வந்தனேன திதிக்ஷயா சுப்ரஜஸ்தைருபாயைஸ்ச ஈகந்தே பிதரஸ்து தானே ஏவம் கிருஷ்ணேண மஹதா புத்ரம் ப்ராப்ய சுதுர்லபம் தபஸா தேவதேஜ்யாபிஹி வந்தனேன திதிக்ஷயா சுப்ரஜஸ்தைருபாயைஸ்ச ஈகந்தே பிதரஸ்து தானே. குழந்தை பிறக்கிறதுக்காக மாதாவும் பிதாவும் எத்தனை தபஸ்வி, எத்தனை நமஸ்காரம், எத்தனை பூஜை, எத்தனை அர்ச்சனம், எத்தனை உபவாசம், எத்தனை ஷஷ்டி, எத்தனை நாகராஜ பூஜை, கந்தனுடைய ஆராதனம், கிருத்திகை பட்னி, பூமியில சாத்த வச்சு கையால் எடுக்காம சாப்பிடுறது அவன் குழந்தை பிறக்கிறதுக்காக. இப்படிலாம் சொல்றாள். அப்படி இல்லாம பண்ணினா சில பாபங்கள்லாம் போகுமாம். அப்படி அவ பண்ணிருக்கிற வந்தனேனா எத்தனை நமஸ்காரம் பண்ணுவாள். ரொம்ப ஸ்திரீகளுக்கும் பிராமணாளுக்கும் நமஸ்காரம் தானா. அதனாலதான் நமஸ்கார ஜபம் நமஸ்கார ஜபங்கிற பாருங்க. அவளுக்கு நமஸ்கார பிரதானம். அதுக்கு என்ன காரணம்னா, அது நல்ல யுவதியா இருக்கிற ஸ்திரீகளுக்கு கர்ப்பப்பையில இருக்கிற ரோகங்கள்லாம் போயிடும், அந்நிய ஸ்திரீகளுக்கு பாபங்கள்லாம் போயிடும். நமஸ்கார பிரதானான வாழ் 4வது வர்ணமும் ஸ்திரீகளும் ரொம்ப வந்தனே நினைச்சா எத்தனை தேவதாராசனம், எத்தனை நமஸ்காரம், எத்தனை உபவாசம் ஒரு குழந்தை படுறதுக்காக பட்டிருக்காள். அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்தா புத்திரன் மாதாவுக்கு எதையும் பதிலே பண்ணவே முடியாது. அதனாலதான் ஆச்சாரியர்கள் முதற்கொண்டு கதறி இருக்காள். ஆதிசங்கரன் முதற்கொண்டு 5வது வயசு உபநயனம் பண்ணி குருகுலத்தில் கொண்டு விட்டுவிட்டாள். குழந்தைய பார்த்து 2 வருஷம் ஆச்சு. ஒரே குழந்தை அவளுக்கு. மகாருத்ரம் பண்ணி ரிஷபாச்சலேஸ்வர கஷேத்திரத்துல பிறந்த குழந்தை. இங்கிருந்து ஒரு நாளைக்கு அழுதுன்னு ஓடினாள் ஆசிரமத்துக்கு. என்னம்மா அழுறேன்னு எல்லாரும் கேட்டாள். ஆச்சாரியால போய் கட்டின்னு அழுதாள். 7 வயசு குழந்தையே என்னன்னு கேட்டாள். என் குழந்தை சன்னியாசம் பண்ணி விட்டா போல இன்றைய தினம் முடிய காலம் சொப்பனம் கண்டேன் தாங்கலைன்னு வந்து அழுதாளா.
ஸ்நானம் பண்ணாம சாப்பிடாம காலால் நடந்து ஓடி வந்து குருகுலம் உபசிருத்திய ஸ்வப்ரகாலே திருஷ்ட்வா யதி சமுச்சித வேஷம் குருகுலமுபசிருத்ய ஸ்வப்ரகாலே திருஷ்ட்வா யதி சமுச்சித வேஷம் குருகுலவத சர்வம் பிராருதத்தே சமட்சம் சபதி சரணயோஸ்தே மாதரஸ்து பிரணாமः. என்ன எதி சமுச்சித வேஷம் சொப்னகாலேது திருஷ்டுவா. விடியற்காலம் சொப்னத்துல குழந்தை சன்னியாசம் பண்ணி விட்டா போல கண்டாளா. தாங்களே ஓடி வந்தேங்கிறாள். சந்நியாசம் சர்வபோக தியாகம். எல்லா போகங்களையும் அனுபவத்தை விட்டுறது, ஹோமபோக்கியங்களை விட்டுறதுதான் சன்னியாசம். அது பொய்யா கண்டிருக்காள், சொப்பனம் போய். அது அம்மாவுக்கு பொறுக்கல்லையா, குழந்தை ஒரு கால் சன்னியாசம் பண்ணிட்டு இருக்கணும்னு ஓடி வந்து கதறினாளா. குருக்கள்லாம் காட்டாளா, இது மாதிரி சன்னியாசம் பண்ணிட்டா போல கண்டேன், சொப்பனம் தாங்கலே நாளா. இதை கேட்டு குருக்கள்லாம் அழுதாளா. ஆஹாஹா, அம்மாவுடைய அன்பு இப்படியா, சொப்பனம் பொய்ன்னு தெரியும், தெரிஞ்சு இப்படி ஓடி வந்திருக்காளே. குருகுலமத சர்வம் பிராருதத்தே சமட்சம் சபதி சரணயோஸ்தே மாதரஸ்து பிரணாமः. அந்த தாய்க்கு நான் வேற என்ன பண்ண போறேன், இந்த நமஸ்காரம் தான் சொன்னாள் ஆச்சாரியா ஆதிசங்கரர். அப்படி அம்மா குழந்தைகளுக்காக படுற பாடு. பிறந்ததுக்கு அப்புறம் அப்பா கவலைப்படுவான், பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே கவலை, கர்ப்பத்திலேருந்தே கவலை, பிறப்பதற்கு முன்னாடியே கவலை. எத்தனை நமஸ்காரம், எத்தனை ஜபம், எத்தனை உபவாசம், எத்தனை திதிட்சை, சகன சக்தி குழந்தைக்காக. அப்படியேவா பண்ணத்துக்கு என்ன பதில் பண்ண முடியும்னு சொன்னா